பேட்டை ராணி அண்ணா மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டம் பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள ராணி அண்ணா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் ஆசிரியை உஷாராணி பள்ளி மேலாண்மை குழுவால் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு செய்யப்பட்ட பணிகளை விளக்கினார். ஆசிரியை ஆசிர் பியூலா காந்திமதி தொகுப்புரை ஆற்றினார். முதுகலை ஆசிரியை விஜயலலிதா நன்றி உரை ஆற்றினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவி லக்ஷ்மி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கோமதி அம்மாள், காதர் ஒளி, ஆறுமுகம், முகைதீன், அப்துல் காதர், ஜெய்லானி, ஆறுமுக கனி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி சண்முக சுந்தரி, துணைத் தலைவி மெஹராஜ் பானு, ஆசிரியர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி மேலாண்மை குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்ததையொட்டி மேலாண்மை குழு தலைவி உள்ளிட்ட மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. 24/8/2024 நடைபெறும் புதிய மேலாண்மை குழு தலைவி, துணைத் தலைவி மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்கள் ரூபாய் 500 கொடுத்துருக்காங்க. அதே போல நம் பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவியாக மட்டுமல்ல என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லி லட்சுமி அவங்க அந்த ஐஸ்வர்யா என்ற ரம்யா 12ஆம் வகுப்பு மாணவியினுடைய தாயார் இந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர்கள் 1000 ரூபாய், மொத்தம் 12,000 ரூபாய் எனக்காக வந்திருக்கு. இது ஒரு கை ஓசை. கண்டிப்பா என்ற மாணவியுடைய தாயார், அதாவது பெற்றோராசி சங்க மீட்டிங்ல பேசுறது மட்டும் இல்லை, நான் முன்னுதாரணமாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான். அவங்க மட்டும் கொடுக்கல, அவங்களது நண்பர்களும் இணைந்து கொடுத்துருக்காங்க தகவல் சொல்றாங்க. இவர்கள்